அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுக்கூட்டத்தில் சீமானையே மிரள வைத்த இடுமோனம் கார்த்தி, இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே சிறந்த பேச்சாளர்கள் உள்ள கட்சி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர்கள் அனைவருக்குமே ஒரு ஆசானாக தான் சீமான் இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது சீமானுக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகமாக ரசிக்கக்கூடிய ஒரு நபரான இடுமோனம் கார்த்தி பார்த்தீங்கன்னா தற்போது பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அந்த இடத்துல இருந்த மக்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதும் அதற்கு பிறகு ஆரவாரம் செலுத்தியதும் சீமானியை வேக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சியில இடுமோனம் கார்த்தி ஒரு முக்கியமாக தூணா இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. சீமானுடைய பேச்சை மக்கள் எப்படி விரும்பி கேட்கறாங்களோ அதே மாதிரி இடுமோனம் கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சீமான் மேடையில் பேசும்போது மக்கள் எப்படி கை தட்டுறதும் ஆரவாரம் செலுத்துறதும் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்திக்கும் மக்கள் தங்களுடைய ஆதரவு செலுத்துறதும் அதற்கு பிறகு இடுமோனம் கார்த்தி பேசுற வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பாக்குறதும் அப்படின்னு கிட்டத்தட்ட மக்களிடையே சீமானுக்கு இணையான ஒரு செல்வாக்கு தான் பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்தி உருவாக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய இடுமோனம் கார்த்தி தற்போது பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலினை குறித்தும் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் மற்றும் திமுக கட்சி குறித்தும் நிறைய விஷயங்களை பகிரும்போது சீமானே பார்த்தீங்கன்னா வியந்து பார்த்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு இருக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா அவங்க திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை நேரடியாக விமர்சிக்க கூடாது அப்படின்னும் அவதூறாக பேசக்கூடாது அப்படின்னும் நிறைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இது எதையுமே கருத்துல கொள்ளாம இடுமோனம் கார்த்தி எல்லாரையுமே பாயிண்டாக கேள்வி கேட்கிற மாதிரி பேசிய ஒரு விஷயம் இணையத்தில் ஒரு மிகப்பெரிய வைரல் வீடியோவாக மாறி இடுமோனம் கார்த்தியுடைய பேச்சுக்கு நிகர் பேசுறதுக்கு திமுக கட்சியில யாராவது இருக்கீங்களா அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் போஸ்ட் போடுற அளவுக்கு பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்தியோட பேச்சு போய் சேர்ந்திருக்கு. நிறைய விவாத மேடைகள்ல இடுமோனம் கார்த்தி பேசியிருந்தாலும் தற்போது புதிய தலைமுறை நடத்த போற விவாதத்துல இடுமோனம் கார்த்தி என்ன பேச போறாரு அப்படின்னு அனைவருமே காத்துட்டு இருக்காங்க. மேலும் இடுமோனம் கார்த்தி பேசக்கூடிய அனைத்து தகவலுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.